அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சண்முகம். இன்றைய பதிவில் 11ஆம் இடத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது லாபஸ்தானமும் கூட. இந்த 11ஆம் அதிபதி லக்கணத்திலிருந்து 12 வீடுகளில் எந்தெந்த இடத்தில் இருந்தால் சுபபலன் தருவார், பாதகமான பலன் தருவார் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் ஒரு மனிதன் வீட்டில் உட்காந்துக்கிட்டே வேலை வெட்டி செய்யாமல் ஏதோ ஒரு வழியில் அவருக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது ஒரு மனிதனுக்கு. சிலர் தொழில் செஞ்சாலும் சரி, கடினமாக உழைச்சாலும் சரி, 10 ரூபா கையில் வச்சு பார்க்க முடியாது, கடன் கட்சி இருக்கும். சிலருக்கு தொழில் செய்து லாபம் ஈட்டி ஒரு தொழில் மட்டுமன்றி பல தொழில்களை செய்யக்கூடிய யோகமும் வந்துவிடும். சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அமைப்பு வந்துவிடும். பலர் பிறந்தது முதல் இறப்பு வரை கடினமாக உழைத்தாலும் கூட எந்தவித பயனும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார். அது பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதர ஸ்தானம், மூத்த சகோதரி ஸ்தானம். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், அலங்காரம், பல்லக்கு, பாக்கியம், ராஜ்ய யோகம், தனதானியம், செல்வம், திசைகள், திடீர் அதிர்ஷ்டம், லாபம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த 11ஆம் இடம். உதாரணத்திற்கு இங்கே சிம்ம லக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, அந்த லக்கணத்திற்கு 11ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருந்தாலும், கேந்திரம் திரிகோணம் ஏறி இருந்தாலும், ஒரு ஜாதகருக்கோ ஜாதகிக்கோ செல்வ செழிப்பு குறை வராது. இப்போது இந்த 11ஆம் அதிபதி லக்கணம் தொடங்கி 12 வீடுகளில் எந்தெந்த இடத்துல இருந்தால் இப்போ என்ன பலன் கொடுப்பார் அப்படின்னு பார்க்கலாம். 11ஆம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால், சுபத்தன்மை பெற்றிருந்தால் நல்ல யோகம், பாக்கியம் உண்டு. சொந்த பந்த அரவணைப்பு, நட்பு உண்டு. நிம்மதியான மனது உடைய, நிம்மதியான வாழ்க்கை உடையவராகவும், வீரம் கம்பீரம் உள்ள புத்திர சந்தானம் உடையவராகவும், அரசாங்க உதவி, அரசாங்க ஆதரவு, தனலாபம், நல்ல சுபாவம் உள்ளவராகவும் இருப்பார். 11ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால், சுபத்தன்மை பெற்றால் தனலாபம், நீண்ட ஆயுள் உண்டாகும். ஆண் ஜாதகமாக இருந்தால் நல்ல மனைவி அமைப்பையும், செல்வ செழிப்புள்ள குடும்ப பாங்கான மனைவி அமைப்பையும், பெண் ஜாதகமாக இருந்தால் சகல ஐஸ்வர்யம் உள்ள கணவரையும், செல்வ செழிப்பு உள்ளவரையும் பெறக்கூடிய வாய்ப்பு வந்துவிடும். 11ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தால் இளைய சகோதர ஒற்றுமை,
வீரம், தைரியம், பராக்கிரமம், ஆடை அணிகலன்கள், சகோதர நட்பு, சகல ஐஸ்வர்யங்களும் அதில் கிடைச்சிரும். சகோதரர் வழியாக, இளைய சகோதரர் வழியில் பாசநேசம், அவர் வழியில் பல்வேறு யோகங்களை பெறக்கூடிய அமைப்பு வந்துவிடும். 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் உண்டு. தாய் தந்தையிடம் பாச நேசம் உண்டு. அழகு, அறிவு, ஆற்றல் உண்டு. பெற்ற பிள்ளைகள் மீது அளவு கடந்த பாசம் உண்டு. சுபகாரியம், புண்ணிய காரியம் செய்யும் யோகம், லாபமடையும் யோகமும் வந்துவிடும். 11ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருந்தால் ஜாதகனுடைய தாயின் அன்பையும் தனத்தையும் பெறக்கூடிய யோகத்தையும், தாயினால் லாபத்தை பெறக்கூடிய யோகத்தையும், தாயின் வகையறாக்கள் சித்தப்பா, சின்னம்மா, இந்த மாதிரி உறவுகள் எல்லாம் பாசத்தோடு நேசத்தோடு கவனித்து கொள்ளுகின்ற அமைப்பும் வந்துவிடும். சுகமான வாழ்க்கை, சுவையான உணவு, இருப்பிடம் எல்லாம் ஜாதக கிடைக்கும். இந்த 11ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் சத்ருவால் நஷ்டம், சத்ரு தொல்லை, நோய் நொடி பீடை, இளைத்த சரீரம், இவைகளெல்லாம் இருக்கும். பேச்சிலே சாமர்த்தியம் இருக்கும். பிரபலமானவருடைய சேர்க்கை, நட்பு கொண்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு, இடம் விட்டு இடம் மாறி பிழைப்பு, தொழில் செய்கிற யோகம் வரும். 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருந்தால், சுபத்தன்மை பெற்றிருந்தால், பெருத்த உடல் அமைப்பும் கம்பீர தோற்றமும், பணம் செல்வம் அதிகம் உடையவராகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும். நல்ல சுபாவம், நீண்ட ஆயுள், சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் வந்துவிடும். இந்த 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தால் நோய் நொடி, பீடை, பிணி, தோஷம், சத்ரு தொல்லை, சண்டை சச்சரவு, தேவையில்லாத வம்பு வழக்கு, நிம்மதி இல்லாத வாழ்க்கை, எந்த தொழில் செய்தாலும் கஷ்டம், வருவாய் இருக்காது, லாபம் இருக்காது. 11ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தால் திறமைசாலி, சாமர்த்தியசாலி, சகல சாஸ்திரங்கள், பல்வேறு கலை நுணுக்கங்கள் அறிந்தவராகவும், தர்ம சிந்தனை உள்ளவராகவும், நற்செயல் உடையவராகவும் இருப்பார். இந்த 11ஆம் அதிபதி 10இல் இருந்தால், சுபத்தன்மை பெற்றிருந்தால், பிதா பாசமும், பாவத்தன்மை பெற்றிருந்தால் பிதாவினுடைய பகைமையும் பெற்றிருப்பார். தாயின் பாசத்தை பெற்றவராகவும், நல்ல பண வருவாய், கீர்த்தி, புகழ் கொண்டவராகவும், தாயை காத்த தனையனாகவும், தாய் சொல்லை மீறி நடக்காதவராகவும், நற்செயல் உள்ளவராகவும் இருப்பார். இந்த 11ஆம் அதிபதி 11இல் ஆட்சி பெற்றிருந்தால் நீண்ட ஆயுள், அழகு, பொதுஜனப்பற்று, பாசம் உண்டாகும். ஆரோக்கியமான உடல், புஷ்டியான உடல் அமைப்பு, வண்டி வாகனம்,
ஆடை அணிகலன்கள், சொத்து சுபங்கள், எதை தொட்டாலும் லாபம், எந்த தொழில் செய்தாலும் விருத்தி, அதிர்ஷ்டம், செல்வ செழிப்பு எப்போதும் ஜாதகருக்கு இருக்கும். இந்த 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருந்தால் முன்கோபம், துஷ்டத்தனம், செய்கிற தொழிலில் வருமானம் இருக்காது, அப்படி தொழில் செஞ்சாலும் அதில் லாபம் இருக்காது, மன கஷ்டம், பண கஷ்டம், வருமான குறைவு உண்டாகும். இதனாலே ஜாதகர் கோபப்படக்கூடியவராகவும், பிறர் மனம் புண்படும்படி பேசும் குணம் கொண்டவராகவும், தவறான செயல் நடவடிக்கை உள்ளவராகவும் இருப்பார். இது இந்த 11ஆம் அதிபதி நல்ல இடத்தில் இருந்தால் நற்பலனையும், தீய இடத்தில் இருந்தால் கெட்ட பலனையும் கொடுப்பார் என்பது திண்ணம். சகோதர சகோதரிகளே, இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டதே வெளி மாநிலங்களிலே இருக்கக்கூடியவர்களுக்காகவும், வெளி மாநிலங்களிலே, வெளிநாடுகளிலே, தொலைதூர மாவட்டங்களிலே இருக்கக்கூடியவர்களுக்காகவும் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது. நான் ஏதோ பெருசாக சொல்லிவிடுகிறேன், நான் பெரிய அப்படி இப்படி என்றாலும் சொல்லிக்கொள்வதில்லை. அதில் எனக்கு உடன்பாடும் இல்லை. அவை பாட்டி சொல்லியிருக்கிறார், கற்றது கையளவு, கற்காதது உலகளவு என்று. அதைப்போல என்னை பெருமைப்படுத்தி கொள்வதற்கு எனக்கு இஷ்டமில்லை. என் அனுபவத்திற்கும் ஆய்வுக்கும் வரக்கூடிய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன், அவ்வளவுதான். நீங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று விருப்பப்பட்டால் உங்களுடைய ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி வைக்கலாம். ஜாதகம் இல்லாதவர்கள் பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த தேதி இவைகளை அனுப்பி வைத்தால் போதும். உங்களுக்குரிய ஜாதக பலாபலன்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் சொல்லப்படும். அதனால் உங்களுக்கு பயண செலவு மிச்சம், நேரம் விரையாவது மிச்சம். உங்கள் இல்லத்தில் இருந்தபடியே வாட்ஸ்அப் வாயிலாக உங்களுடைய கேள்விக்கான பதிலையும் ஜாதக பலாபலன்களையும் அறிந்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.